ஆமா. வரக்கூடாது. குளிர்சாதன பெட்டி வந்ததுன்னா, நீங்க எல்லாத்தையுமே அதில ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சுடுறீங்க. அது வந்து உகந்ததாக வராது. அதில நமக்கு வந்து பிரச்சனை வருது. ஊறுகாய் இந்த மாரி சமாச்சாரங்கள் பதப்படுத்தப்பட்டதெல்லாம் அதுக்கெல்லாம் முறைகள் இருக்கு. இன்னைக்கு வந்து அது கமர்ஷியல் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வாய்ப்புண்ணு, இந்த நெஞ்செரிச்சல், இந்த வயித்து புண்ணெல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வயல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த சின்ன செடி ஒண்ணு இருக்கும். அம்மான் பச்சரிசி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்? இப்ப பக்கத்திலேயே ஒரு காய்கறி கடை இருக்கு. உனக்கு தேவையான காய்கறியை டெய்லி நீ காலைல போய் வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷா. நம்ம பண்றதில்ல. வணக்கம் நேர்களே, டாக்டர் சி.கே. நந்தகோபால் அவரோட யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். உணவே மருந்து அப்படின்றத ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியா நமக்கு போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் அவருக்கு நமக்கு சொல்லிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொரு வாரமும் கேளுங்க, கேளுங்க, கேளுங்க அப்படின்னுட்டுன்னு. இப்பவும் உணவே மருந்தோட அடுத்த பாகம் தான் இது. இதை நம்ம அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். சார், உணவே மருந்து அப்படின்றத எங்களுக்கு ரொம்ப அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க சார். இன்னும் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க. அன்னசத்துமா, கார்போஹைட்ரேட் ஃபர்ஸ்ட்டு பிரதானம் அதுதான். நம்ம தானியங்களில் சிறந்தது நெல். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அரிசி. இந்த அரிசியை வந்து நீ ஹார்வெஸ்ட் பண்ண உடனே சாப்பிட முடியாது. அதுக்கு அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இப்போ ஒரு வருஷம் கிட்ட ஆகிடும். அதாவது நெல் குத்தி எடுத்துன்னு வந்து அரிசியை பெரிய பெரிய பானை மாதிரி இருக்கும் கண்டெய்னர்ஸ் அந்த காலத்தில் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க இருட்டு ரூமில். அது வந்து பழைய அரிசின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாம் சார். அது வந்து கூலிங் பீரியட் இருக்குது. மினிமம் ஒரு 8 to 9 months. அதுக்கப்புறம் அது பழுப்பு கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் தான் நீ அதை சாப்பிடணும். நீங்க சொல்லி தான் சார், நீங்களே ஒரு எபிசோட்ல நமக்கு ஆமாம், சொல்லியிருக்கீங்க அது சார். அது ஒன்று. ஓகேங்களா? இந்த அரிசியை வந்து நீ கஞ்சி தண்ணி வடித்து தான் சாப்பிடணும். இது ஒன்று. பிரமாதமாக அந்த காலத்தில் நீ பார்த்தீங்கன்னா இன்னெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஒன்று வந்து வாழை இலையில சாப்பிட்றது. ஏன்னா அதில் வந்து போரான் இருக்குது, ரூட்டின் இருக்குது, செலினியம் இருக்குது, அயன் இருக்குது, காப்பர் இருக்குது, ஜிங்க் எல்லாமே இருக்குது அதில். அது சூடாக நீ போட்டு சாப்பிடணும். இது ஒன்று. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் ஒரு சில இதில் சீதோஷ்ண நிலையில் வந்து தேக்கு இலையில் சாப்பிடுவாங்க. தேக்கு இலை. அதுக்கப்புறமா அந்த பலாமரத்து இலையில் அந்த தொடப்பம் வச்சு தைப்பாங்க தெரியுமா? ஆமாம் சார். அந்த மாதிரி தைச்சு பலா இலையில் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு அந்த மந்தார இலை பார்த்துருப்பீங்க, தைச்சு தையல் இலைன்னு சொல்லுவாங்க. தையல் இலை, ஆமாம். அதே மாதிரி பலா இலையில் தைச்சு சாப்பிடுவாங்க. ஓகே. இதெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். இப்போல்லாம் அது நம்மக்கிட்ட இல்லை. இங்கே தான் உணவே மருந்தெல்லாம் வருது அழகாக. காய்கறிகள்லாம் எப்படி இருக்கும்னா, பின்னால் தோட்டம் இருக்கும், இல்லை பக்கத்துலேயே தோட்டம் இருக்கும். காலையில் பறிச்சு எடுத்துன்னு வந்து அன்றைக்கி சமைக்கிறது தான். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 4 கத்திரிக்காய் செடி இருக்குன்னு வச்சுங்க. நீங்கள் ஒரு சாம்பார் வைங்க. சாம்பார்லாம் கூட்டி அடுப்பில் ஏற்றியாச்சு. இப்போ போய் அதை பறிச்சுன்னு வர, கழுவுற, கட் பண்ணுற, சாம்பாரும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, உடனே போட்டேன். அந்த கத்திரிக்காவினுடைய சுவை வந்து உன்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அப்படி இருக்கும். ஏன்னா உடனே பறித்து உடனே போட்டது. டைம் லேக் இல்லையே. கரெக்ட். இப்போ நம்மளுக்கு வந்து ஹார்வெஸ்ட் ஆகி வந்து நம்ம கைக்கு வரத்துக்கே 48 மணி நேரம் ஆகிடுது. டைம் ஒரு 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 காய் கனி எதாக இருந்தாலும் பறித்த பிறகு உடனே சாப்பிட்ணும். அது நாளாவோ அதனோட வேல்யூ குறைஞ்சினே வரும். அதனால் சுவையும் குறைஞ்சிரும். ஓகே. இது புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சுது. அடுத்தது, சமைத்த உணவை ஒரு நாழிகைக்குள் உண்டு முடிக்க வேண்டும்னு கொடுக்குறான். ஒரு நாழிகைன்னா 24 நிமிஷம். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறமா அது வந்து மலத்துக்கு சமம்னு கொடுத்துட்றான். ஏன்னா அதில் உனக்கு அவ்வளோ மைக்ரோவ்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடுது ஆறின உடனே. புரியுதுங்களா? திருப்பி இங்கே மைக்ரோபியல் லோடு வருது. அப்போ எவ்வளோ படிச்சிருப்பாங்க பாருங்கள் அந்த காலத்தில். இன்றைக்கி நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் படிக்க முடியாமல் நிற்கிறோம். அவன் எவ்வளோ படிச்சிருக்கிறான் பாருங்க அந்த காலத்தில். அவங்களுக்கு எப்படி சார் இந்த விஷயம், அவங்களுக்கு எப்படி தான் அந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா, அவன் நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் விட அறிவாற்றல் மிகுந்த விஞ்ஞானிகள். அவங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் தான் ஸ்கூல் போயிட்டீங்களே. இதுக்கு தான் நம்ம பேசணும். உணவே மருந்து, உணவே வியாதின்னு இந்த கல்விக்கூடங்களை பற்றி அவ்வளோ கல்வி நிலையங்களும், கல்விக்கூடங்களும், கல்வி முறைகளும் என்ன ஆகுது நமக்கு? அந்த குழந்தைக்கு சரியான சாப்பாடே கிடைக்கல. அந்த குழந்தை விளையாடவும் இல்லை. புரிஞ்சுதா? புரியுது சார். உணவு கிடைக்கல. அதுக்கு கொடுக்க வேண்டிய உணவுன்னு ஒன்று இருக்குது. அந்த உணவும் கிடைக்கல. அதுக்கு வர உணவும் ஆறி போன, காஞ்சி போன உணவு. அதில் எப்படி குழந்தை வளரும்? ஸோ இன்றைக்கி இருக்கிற சமுதாயம் என்ன ஆகுது? 20-22 வயசுக்கு மேலே நிறைய நோய் நொடியோடு தான் இருக்காங்க. அவ்வளோ சின்ன வயசில் வராங்க. இந்த ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம். ஏன்னா
அந்த குழந்தை விளையாடவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை ப்ராப்பராக. ஸ்கூலில் போட்டு அடைச்சிட்டிங்க. அதனால தான் அந்த 10 வயசு வரைக்கும் அந்த ஸ்கூலு எடுத்துடணும்னு சொன்னேன். இது ஒரு பக்கம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இன்னொன்று வந்து குளிர்சாதன பெட்டி கிடையாது, வரக்கூடாது. குளிர்சாதன பெட்டி வந்ததுன்னா நீங்கள் எல்லாத்தையுமே அதில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அது வந்து உகந்ததாக வராது. அதில் நமக்கு வந்து பிரச்சனை வருது. ஓகேங்களா? ஊறுகாய் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் பதப்படுத்தப்பட்டதெல்லாம் அதுக்கெல்லாம் முறைகள் இருக்கு. இன்னைக்கு வந்து அது கமர்ஷியல் ஆயிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? கரெக்ட். இன்னொன்று வந்து நீராகாரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா ஒரு லிக்விட் ஃபுட் சாப்பிடுவாங்க. அதுலேயே சரி பண்ணிப்பாங்க அவங்க தங்களை. கஞ்சி மாதிரியா அந்த மாதிரி ஆமாம் 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 ஆமாம். உங்களுக்கு பிறந்த உடனே நீங்கள் குடிக்கிறது எல்லாமே லிக்விடு தான். கடைசி காலத்தில் வயதான காலத்தில் பட்ட படுக்கையாகி சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஒன்றுமே சாலிட் சாப்பிட முடியாது, திருப்பியும் லிக்விடுக்குள் தான் வருவோம். கண்டிப்பாக சார். ஸோ அது வந்து நீ திடகாத்திரமாக இருக்கிற நிலைகளில் நீ சாப்பிட்டீங்கன்னா அது ஒன்று. இன்னொன்று வந்து அவங்க அந்த ஃபாஸ்டிங் எல்லாம் வச்சுருந்தாங்க உணவே மருந்தில். வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட மாட்டாங்க, அன்றைக்கி உழைப்பும் வச்சுக்க மாட்டாங்க. அதுக்கேற்ற உகந்த ஒரு நாள் அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க, அன்றைக்கி வந்து அவங்க சாப்பிடாமல் இருப்பாங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கு கனிகளை எப்படி பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது வாழை, மாப்பலா. புரியுதுங்களா? இன்னொன்று வந்து கீரை வகைகள். அவங்களுக்கு எந்தெந்த கீரையை எப்படி எல்லா கீரையும் வந்து ஒரே மாதிரி நீ சமைக்க முடியாது. எந்தெந்த கீரையை எப்படி சமைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஒரு முருங்கைக்கீரைன்னா அதில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு அரைக்கீரை, ஒரு பொன்னாங்கண்ணி கீரை, ஒரு கரிசலாங்கண்ணி கீரை, ஒரு சிறுகீரை, ஒரு முளைக்கீரை, ஒரு முடக்கத்தான் கீரை. புரியுதுங்களா? எல்லாம் அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த வாய்ப்புண்ணு, இந்த நெஞ்செரிச்சல், இந்த வயிற்று புண்ணெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வயலில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சின்ன செடி ஒன்று இருக்கும், அம்மான் பச்சரிசின்னு. அதை ஒரு 10 இலை அப்பப்போ எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 4 வாட்டி நல்லா மென்று முழுங்கிடலாம். அதை அப்படியே பச்சையாக சாப்பிட்டுடலாம். சாப்பிட்டு நல்லா மென்று ஜூஸ் ஆக்கி முழுங்கிடலாம். அதை நீ பண்ணிக்கினே வந்தீங்கன்னா ஒரு 3 நாளில் உனக்கு அந்த வாய்ப்புண்ணெல்லாம் சரியாயிடும். புரியுதுங்களா? புரியுது சார். மணத்தக்காளி இருக்கும், மணத்தக்காளி இலையை நல்லா மென்று அந்த ஜூஸை முழுங்கிட்டு துப்பிடுவாங்க, வாய்ப்புண்ணெல்லாம் சரியாயிடும். அது ரிச் இன் விட்டமின் சி. வயிற்றுக்குமா சார் அது மணத்தக்காளி? ஆமாம், எல்லா புண்ணியம் ஆற்றும் அது. இந்த மாதிரிலாம் அவங்களுடைய அறிவாற்றல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. புரியுதுங்களா? பட் இதை தாண்டி அவங்ககிட்ட உடல் உழைப்பும் இருந்தது. கரெக்ட். அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஆமாம் சார். ஓகேங்களா? அவங்க எல்லாமே இந்த இதில் சாப்பிட மாட்டாங்க. ஒன்று வந்து வீட்டில் எல்லார் வீட்லையுமே அந்த காலத்தில் மண் தட்டு இருக்கும். மண் தட்டு? எப்படி நீங்கள் ஸ்டீல் பிளேட் வச்சிங்களா அந்த மாதிரி மண் தட்டு இருக்கும், அதில் சாப்பிடுவாங்க. புரிஞ்சுதுங்களா? நம்மளுக்கு ஈயம் தேவை உடம்புக்கு. ஈயம்? ஆமாம், ஈய சொம்பில் தான் ரசம் வைப்பாங்க. வெங்கலம் தேவை, வெங்கல பாத்திரத்தில் தான் சாதம் வடிப்பாங்க. பித்தளை பாத்திரங்கள் ஈயம் பூசி இருக்கும், அதில் தான் சமைப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? புரியுது சார். ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அற்புதமான சில இதெல்லாம் வச்சுருந்தாங்க அவங்க. ஓகே, அவங்களே வந்து பாலிலிருந்து அந்த தயிர் எடுத்து அந்த ஆடை எடுத்து சேர்த்து வச்சு கடைஞ்சி இதெல்லாம் யோசிக்கவே முடியல. வெண்ணெய் எடுத்து நெய் எடுத்து அவங்க பண்ணிப்பாங்க. எப்படி சார் அவங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்? எப்படி அவங்களுக்கு இதெல்லாம் அவங்க வந்து இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்தை விட மிக சக்தி வாய்ந்த ஒரு விஞ்ஞான உலகம் இயங்கி இருக்கிறது. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு எப்படி தெரியும்னா நீ தான் புத்திசாலியா? இல்ல, நீ நம்ம இன்னைக்கு இருக்கிற மனித குலம் புத்திசாலித்தனம் மிகுந்த முட்டாள். எதனால எது வருதுன்னே தெரியாது. இப்போ நீங்க இன்னைக்கு சமையலுக்கு யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், உடனே காப்பர் பாட்டம் பண்ணுவீங்க. ஆமா சார். டெஃப்லான் கோட்டட்னுவீங்க, குயிக்கா பண்ணிடும். குயிக்கா கிழிச்சிருவீங்க. ஒரு டெஃப்லான் கோட்டிங்ல ஒரு தோசை சுட்டு பாரு, ஒரு இரும்பு கல்ல ஒரு தோசை சுட்டு பாரு, எது சுவையா இருக்கு பாரு. புரிஞ்சுதா? புரியுது. இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவுத்துறையை பொறுத்தவரை நம்மளே சூன்யம் வச்சுக்கணும். அதுதான் இன்னைக்கு உணவுத்துறையை பொறுத்தவரை. அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ வியாதி இன்னைக்கு. அவங்க வடிவமைத்த அந்த உணவு முறை, அவங்க கையாண்ட அந்த உணவு விகிதாச்சாரம் எல்லாமே வேற. அந்த 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 தூங்குற நேரம், சாப்பிட்ற நேரம்,
எல்லாமே கணக்கில் வரும். புரிஞ்சுதுங்களா? புரியுது சார். அவங்க இன்னைக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ப்ராசஸ் ஃபுட் ஓவர் ஆகி போச்சு. அந்த காலத்தில் ப்ராசஸ் ஃபுட்லாம் கிடையாது. உணவே மருந்துன்னு வரும்போது அதுதான் அவங்க உணவே மருந்துன்னு எதுக்குன்றன்னா அந்த காலத்துலேயும் எக்ஸஸ் ஃபுட் நீ சாப்பிடக்கூடாது. உனக்கு தேவையான உணவு தான் நீ சாப்பிடணும். ஒரு காலகட்டத்தில் வந்து பசித்து புசின்னு வச்சுருந்தாங்க. அது இன்னைக்கு பண்ண முடியாது நீ. ஏன் சொல்லு? உனக்கு பசியே கிடையாது. சார் நாள் பூரா பசிக்கலாம் சாப்பிடாமே இருந்தீங்கன்னா ஓகே சார். நீங்க வந்து இல்ல எதுக்கு கேட்டாலும் நான் எதுக்கு கேட்டாலும் இல்ல நான் நினைக்காதீங்க சார். நீங்க அந்த காலம் உங்களுக்கே தெரியுது. நீங்களே பிரிக்கிறீங்க அந்த காலம் இந்த காலம். இல்லம்மா, ஒரு காலகட்டத்தில் மனுஷன் எப்படி இதெல்லாம் வடிவமைத்தான், அதெல்லாம் மாறி இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றது தான் உனக்கு நான் சொல்லின்னு வரேன். புரியுதுங்களா? புரியுது. நான் எதையும் குறை சொல்ல. இன்னைக்கு இருக்கும் நிலை எங்க நம்ம மாட்டிங்கன்னு சிக்கம். இதெல்லாம் நீ வந்து சிலதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்து நீ பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? புரியுது. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்? இப்போ பக்கத்துலேயே ஒரு காய்கறி கடை இருக்கு. உனக்கு தேவையான காய்கறியை டெய்லி நீ காலைல போய் வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. நம்ம பண்ணுறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம்? சண்டே அன்னைக்கு பை எடுத்துன்னு போயிட்டு அந்த வாரத்துக்கு உண்டான காய்கறி எல்லாம் வாங்கின்னு வந்து ஃப்ரிட்ஜில் அடிக்கிறோம். புரியுதுங்களா? டெய்லி நீ உனக்கு தேவை ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய், ஒரு சுரக்காய் கூட்டு பண்ண போகிற, அது வரைக்கும் வாங்கின்னு வந்து பண்ணிட்டு போ. நாளைக்கு காலைல நீ என்னமோ ஒரு முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிற, ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண, அன்றைக்கி போய் வாங்கிக்க 1/4 கிலோ. காலைல போகிறதுக்கு டைம் இல்லாதவங்க. இல்லை அது வந்து உனக்கு போகிறதுக்கு டைம் இல்லைன்றதுக்காக வந்து பண்ணுவோன்னா முன்னாடி நாள் சாயந்தரம் வாங்கி வச்சுக்கோ, டேபிள் மேலே வை. அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய எண்ணற்ற சமாச்சாரங்கள் இருக்குது இந்த உணவே மருந்துன்னு வரும்பொழுது. உணவை எப்படி நீ வடிவமைக்க வேண்டும், சமையல் கலையை எப்படி சீராக பயன்படுத்த வேண்டும், உணவை எப்படி உட்கொள்ள வேண்டும், எதன் வழியாக உட்கொள்ள வேண்டும், உணவை சமைக்கும் பொழுது நீ வந்து பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள், அதை எப்படி கையாள வேண்டும், எல்லாமே இருக்குது. புரியுதுங்களா? புரியுது சார். இதெல்லாம் தான் உங்களுக்கு உணவே மருந்தில் வந்துடும். இதையெல்லாம் நாம் மீறும் பொழுது தான் உணவே வியாதி என்ற நிலைக்குள் தள்ளப்படுகிறோம். அதை நம்ம அடுத்த எபிசோடில் பேசுவோம். வணக்கம். நானும் எவ்வளோ வாட்டி கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கேன். அவரும் என்னை மடக்கி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. இது இங்கேருந்து அப்படியே முடிய போகிறது கிடையாது. அவரே சொல்லிட்டார் இல்லையா, உணவே வியாதியை பற்றி நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னுட்டுன்னு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்ரிதா.